சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் இந்திய மாதர் தேசிய சம்மேளனம் அமைப்பின் தஞ்சை வடக்கு மாவட்ட குழு சார்பில் பேரணி மற்றும் கருத்தரங்கம் நடைபெற்றது. கும்பகோணம் மகாமக குல மேல்கரையிலிருந்து தொடங்கிய பேரணியில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த உழைக்கும் பெண்கள் திரளாக பங்கேற்றனர். பெண்களுக்கு எதிராக வன்முறைகளை கண்டித்தும் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்று கோஷங்கள் எழுப்பியவாறு தலைமை தபால் நிலையம் வழியாக பழைய பேருந்து நிலையம், காளியம்மன் கோவில் தெருவில் அமைந்துள்ள AITUC அலுவலகம் வரை பேரணி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அங்குள்ள கட்சி கொடிக்கம்பத்தில் இந்திய மாதர் தேசிய சம்மேளனம் அமைப்பின் கொடி ஏற்றப்பட்டது. பின்னர் நடைபெற்ற கருத்தரங்கில் அமைப்பின் அகில இந்திய துணைத் தலைவர் பத்மாவதி கலந்து கொண்டு பெண்களின் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு குறித்து உரையாற்றினார். மேலும் பெண்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கும் திட்டத்தை உடனடியாக முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இதற்கிடையில் கோவை கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிக்கு வாழ்நாள் முழுவதும் ஆயுள் தண்டனை விதித்து மகளிர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை அமைப்பினர் வரவேற்று இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சி தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் ப. சரண்யா, மாவட்ட தலைவர் பி. தாமரைச்செல்வி உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். கும்பகோணம் செய்தியாளர் ஆ. மகேஷ்.